அண்மைச் செய்தி. சென்னையில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை இரண்டாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. டாஸ்மாக் 1000 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனையை தொடங்கினார்கள். இது முக்கியமாக டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. சென்னை மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையின் பொழுது அவரிடம் விசாரணையும் தொடர்ந்து நடந்தது. பிறகு நேற்று மாலை அவரை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணையை மேற்கொண்டார்கள். 5 மணி நேரத்திற்கு மேலாக அங்கு அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அவரை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வீட்டில் நேற்று இரவு விடிய அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 7 பேர் கொண்ட குழுவினர் அவருடைய வீட்டில் சோதனையிலும் விசாரணையும் ஈடுபட்டிருக்கிறார்கள். விடிய அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்படுகிறது. மீண்டும் அவருடைய வீட்டில் 2வது நாளாகவும் இந்த சோதனையை தொடர்ந்து நடத்துகிறார்கள். அதே போன்று சினிமா தயாரிப்பாளர் தனுஷ், சிவகார்த்திகேயன், சிம்பு உள்ளிட்டவர்களை வைத்து அடுத்தடுத்து திரைப்படங்களை தயாரிக்கக்கூடிய டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தை நடத்தி வரும் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இவருடைய வீட்டில் ஆழ்வார்பேட்டை இருக்கக்கூடிய இந்த அடுக்குமாடி குடியிருப்புல தற்போது 2வது நாளாகவும் இந்த சோதனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்கிறார்கள். அதே போன்று தொழிலதிபர் ரத்தீஷ் என்பவரை இந்த வழக்கு தொடர்பாக சோதனை நடத்துவதற்கு அமலாக்கத்துறையினர் தேடி வருகின்றனர். அவர் நேற்றிலிருந்து ஒரு வீட்டில் இல்லை என்று கூறப்படுகிறது. MRC நகரில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்று விசாரணை சோதனை மேற்கொண்டார்கள். தற்போது அந்த சோதனை மட்டும் நிறைவு பெற்றதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று மின்வாரியத்தினுடைய முன்னாள் தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரியான மேகநாதன் அவருடைய வீடு சூளைமேட்டில் இருக்கிறது. அவருடைய வீட்டிலும் அவருடைய ரியல் எஸ்டேட் அலுவலகம் அண்ணா நகர் இருக்கிறது. அவருடைய வீட்டிலும் அவருடைய அந்த அலுவலகத்திலும் சோதனை நடக்கிறது. அவர் தொழில் ரீதியாக ரியல் எஸ்டேட் தொடர்பாக தொழில் ரீதியாக விசாகனிடம் தொடர்பில் இருந்தார் என்றும் அதன் அடிப்படையில் அங்கு சோதனை நடப்பதாகவும் கூறப்படுகிறது. அதுபோன்று மின்வாரியத்தினுடைய ஒப்பந்ததாரர் ராஜேஷ்குமார் என்பவர் சென்னை பெசன் நகர் கருங்கடம் பகுதியில் வசிக்கிறார். அவருடைய வீட்டிலும் சோதனை நடந்தது. 2வது நாளாக சோதனை தொடர்கிறது. அதே போன்ற தொழிலதிபர் கேசவன் என்பவருடைய வீடு சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் சோதனை என்பது தொடர்கிறது. முக்கியமாக இந்த வழக்கில் பொறுத்து நடக்கக்கூடிய சோதனை டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக அதன் விசாகன் மற்றும் இந்த வழக்குக்கு தொடர்புடைய நபர்களாக இருக்கிறார்கள் என்றும் அதன் அடிப்படையிலேயே அந்த சோதனை தொடர்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை 2வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை மணப்பாக்கத்தில் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் 2வது நாளாக அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து நேற்று விசாகனிடம் விசாரணை நடத்திய நிலையில் வீட்டில் வைத்தும் விடிய விசாரணையானது நடைபெற்றது. மேலும் ஆழ்வார்பேட்டையில் டான் பிக்சர்ஸ் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலும் 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. மின்வாரியத்தின் முன்னாள் தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி மேகநாதனின் சூளைமேடு வீட்டிலும் இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் அண்ணா நகரில் உள்ள மேகநாதனின் ரியல் எஸ்டேட் அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதையடுத்து பெசன் நகர் கற்பகம் கார்டன் பகுதியில் மின்வாரிய ஒப்பந்ததாரர் ராஜேஷ்குமார் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை MRC நகர் அடுக்குமாடி குடியிருப்பில் தொழிலதிபர் ரத்தீஷ் வீட்டில் நடந்த சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. சென்னையில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையானது 2வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.